ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் முதலில் 20% குறைத்து பின்பு 10% அதிகரித்தால் இதில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல அதாவது சதவீதத்துல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுடைய அடக்க விலையில ஃபர்ஸ்ட் 20% குறைக்கிறாரு, டிகிரீஸ் பண்றாரு. உடனே 10% அதிகரிக்கிறாரு, அதாவது இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ இதில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதை எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றது எடுத்துக்காங்க. எவ்வளவு இருக்குது? 10. 10 மைனஸ் குறைக்கிறது டிக்ரீஸ் பண்றது 20. 20 மைனஸ் 10 இன்ட்டு 20 வகுத்தல் 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 10 மைனஸ் இங்க மைனஸ் 20 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 22. ஸோ மைனஸ் 22ல பிளஸ் 10 போச்சுன்னா மீதி மைனஸ் 12%. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நஷ்டம்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 12% அவருக்கு நஷ்டம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி எந்த சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் முதலில் 10% குறைத்து பின்பு 5% அதிகரித்தால் இதில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.